தமிழர்களுடைய இன உரிமையை, இன பிரச்சனையை திரைப்படங்கள் பேசுமா? பேசாது. நீங்கள் வேணால் பாருங்கள், மேதகு அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்காது. சல்லியர்கள் அப்படின்னு படம் எடுத்தால் திரையரங்குகள் கிடைக்காது. ஏன்னா இந்த 2 படங்களும் தமிழர்களுக்கான ஒரு படம். இப்போ ஐயா வீரப்பன் அவர்கள் வனத்தை காத்த ஒரு வனக்காவலன் நம்ம சொல்கிறோம். அந்த வனக்காவலனை தவறாக சித்தரித்து எத்தனை திரைப்படங்கள் வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாங்க? எல்லா படமும் கெட்டவனாவே காட்டினாங்க. தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஓம் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ராஜ்குமார் பெரியசாமி ஏற்கனவே ரங்குன் திரைப்படம் எடுத்திருக்காரு. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அமரன் திரைப்படம் எடுத்தார் சிவகார்த்திகேயனை வச்சு. அந்த திரைப்படம் இந்தியா முழுக்க பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக சவுத் இந்தியாக்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற படம். ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிறேன்னு சொன்ன இந்த படத்தில் உண்மையை பேசினாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய பொய்களையும் பேசியிருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் வரப்பட்டது. குறிப்பாக அறம் என்ற ஒரு தரமான திரைப்படத்தை கொடுத்த அண்ணன் கோபி நயினார் அவர்கள் இந்த படத்தின் மீதான விமர்சனத்தையும் வைத்தார். ஒரு பக்கத்தை மட்டும்தானே காட்டுறீங்க, இன்னொரு பக்கத்தை ஏன் காட்டல அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இந்த படத்தின் மீது இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த படம் பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவருடைய கேரியரில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொற்றதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஏன் தனுஷை நம்ம தொடரணும், இல்லை ராஜ்குமார் பெரியசாமியை ஏன் தொடரணும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி ஓம் திரைப்படத்தினுடைய ஒரு முன்னோட்ட காட்சி ஒன்று வெளியாகிருக்கு. அந்த காட்சியில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் ஒரு 20 கூலி தொழிலாளர்கள் ஒரு மரத்தை வெட்ட போகிறாங்க. மரம்னாலே நமக்கு தெரியும் செம்மரத்தை தான் வெட்ட போகிறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல காவல்துறையினர் வராங்க. அந்த வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஆந்திராவில் நடைபெற ஒரு கதை. அதுவும் குறிப்பாக செம்மரக்கட்டையை வெட்ட போகிறாங்க. அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த செம்மரம் வெட்ட போகிறவங்கள முட்டி போட வைத்து துப்பாக்கி எடுத்து சுட போகிறாங்க. இந்த நேரத்தில் தனுஷ் அவங்கள காப்பாற்றுறாரு அப்படின்னு அந்த முன்னோட்ட காட்சிகள் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது கூட சொன்னார், இந்த படம் எனக்கும் சரி தனுஷ் சாருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேரியருடைய உச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த படம் முன்னோட்டம் வந்தோடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆந்திராவில் 20 தமிழர்கள், அதாவது 2015 சித்தூர் மாவட்டத்தில் செம்மரக்கட்டை வெட்ட போனதாக சொல்லி 20 தமிழர்களை காக்கா குருவியை சுடுவது போல் ஆந்திர வனத்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து சுட்டாங்க. இதுக்கு இன்னி வரைக்கும் வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் எந்த விதமான தீர்ப்பும் நீதியும் அதுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் திருப்பதி கோயிலுக்கு போகிறதா போனார், ஆந்திராவில் ஒரு வேலை இருக்குன்னு போனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே அவர் கூலி வேலைக்கு போனதா எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. இன்னொரு விடயமும் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 20 தமிழர்களும் எங்களை தாக்க வந்தாங்க, அதாவது ஆந்திராவுடைய வனத்துறை அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் தாக்க வந்தாங்க, அதனால நாங்கள் சுட வேண்டிய தேவை வந்ததுன்னு சொன்னாங்களே தவிர அந்த தாக்கப்பட்ட சம்பவமும் அவர்கள் திரும்ப தாக்குனதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. அப்போ இந்த அநீதியை 2015 சித்தூர் மாவட்டத்தில் நடந்த இந்த அநீதியை தான் இந்த படம் பேச போகிறதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இந்த படம் அதை பேசுமான்னு கேட்டால் பேசவே பேசாது. என்ன காரணம் அப்படின்னா, ராஜ்குமார் பெரியசாமி ஏற்கனவே சொல்லியிருந்தா அமரன்கிற ஒரு திரைப்படம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த சவுத் ஸ்டேட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது எப்படி ராஜ்குமார் பெரியசாமி ஒரு தமிழர்களுடைய பிரச்சனை, ஒரு தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 20 தமிழர்கள் காக்கா குருவியை சுடுவது போல் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, 20 தமிழர்களை சுட்டாங்க, அவங்க மரம் வெட்ட போனதாக சொன்னாங்க. அந்த மரம் வெட்ட போன இடத்துல அவர்களை அழைச்சிட்டு போன ஏஜெண்ட் யார், அந்த மரத்தை வாங்குறவங்க யார் அப்படின்னு எதுவுமே இன்னி வரைக்கும் தெரியல. ஆனால் இதில் அப்பாவியாக பலியானது யாருன்னா இந்த அப்பாவி தமிழர்கள் தான். இந்த கதையை ராஜ்குமார் பெரியசாமி எடுப்பாரான்னு கேட்டால் சத்தியமாக எடுக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி இந்திய அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய தனுஷ் அவர் தமிழ்நாட்டில் திரைப்படங்கள் நடிக்கும் போது சாதிய பிரச்சனைகளை வச்சு படம் நடிப்பார், ஒரு மதத்தினுடைய பிரச்சனைகளை வச்சு படம் நடிப்பார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸை வச்சு வேணால் படம் நடிப்பாரை தவிர இரு மாநிலத்துக்குமான பிரச்சனை, 2 இனத்துக்குமான பிரச்சனையை தனுஷ் படமாக்குவார்னு கேட்டால் 100% இல்லை, 0% கூட படமாக்க மாட்டார். அப்போ ராஜ்குமார் பெரியசாமி இந்த மாதிரி ஒரு முன்னோட்டத்தை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வேளை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. வாய்ப்பே கிடையாது. ஒரு இயக்குனராக அவர் தன்னை உயர்த்திக்க தான் பார்ப்பார். அவர் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஆந்திராவில் ஓடணும், தெலுங்கானாவில் ஓடணும், கர்நாடகாவில் ஓடணும், கேரளாவில் ஓடணும். ஆனால் அந்த தமிழர்களுடைய பிரச்சனையை லைட்டாக நாங்கள் காட்டுவோம், ஆனால் அதுக்கு நீதியெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்போ உண்மையாகவே இந்த படம் இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் பேசணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அது எப்படி பேசுவோம்?
ஏன்னா தனுஷும் சரி, ராஜ்குமார் பெரிய சமயம் சரி, ஒரு உச்சத்தை தொடங்கணும், ஒரு இந்திய சினிமா அளவில் நம்ம போகணும், ஒரு பேன் இந்தியா ஃபிலிமாக நம்ம போகணும். அதுவும் குறிப்பாக இந்த படம் ஆந்திராவில் ஓடணும், அப்புறம் கேரளாவில் ஓடணும்னு சொல்லிட்டு தான் மம்முட்டியெல்லாம் அதில் நடிக்கிறாரு. இப்போ பேன் இந்தியா ஸ்டார்லாம் அதில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் தமிழர்களுடைய இன உரிமையை, இன பிரச்சனையை திரைப்படங்கள் பேசுமா? பேசாது. எந்த திரைப்படம் பேசியிருக்கு? இல்லை பேசின திரைப்படம் தமிழ்நாட்டில் ஓடி இருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், மேதகு அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்காது. சல்லியர்கள் அப்படின்னு படம் எடுத்தால் திரையரங்குகள் கிடைக்காது. ஏன்னா இந்த 2 படங்களும் தமிழர்களுக்கான ஒரு படம், தமிழர்களுடைய பிரச்சனை என்னங்கிறத பேசக்கூடிய ஒரு படம், தமிழர்களை இன உணர்வு கொள்ள வைக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம். எந்த படத்துக்கு தேட்டர் கொடுப்போம்? இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை 2 சமூகத்துக்குமான ஒரு பிரச்சனையாக மாற்றி அதை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தீயை கொளுத்தி அதில் குளிர் காயணும்னு நினைக்கக்கூடிய படம் ஓடும். மத பிரச்சனைகளை பேசணும்னு சொல்லிட்டு மத சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் பேசும். அப்புறம் இளைய சமுதாய பிள்ளைகளை தவறான ஒரு வழிநடத்தலில் கொண்டு போகக்கூடிய திரைப்படங்கள் பெரிய அளவில் இங்கே வெற்றி பெறும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இனப்பிரச்சனை, அந்த இனத்தில் நடக்கக்கூடிய சிக்கல் என்ன, அந்த சிக்கலில் ஏன் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஏன் இது வரைக்கும் ஆந்திர அரசு அதுக்கான தீர்வை கொடுக்கல, ஏன் இந்த வனத்துறை அதிகாரிகள் இப்படி செஞ்சாங்க, உண்மையாகவே அவங்க மரவெட்ட தான் போனாங்களா, இதை யாராவது ஆராய்ச்சி படம் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம்? உடனே ஓம்னு ஒரு திரைப்படம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? பாருங்கள், ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்கங்க, அந்த கதையை தாங்க இவர் படமாக பண்ண போகிறாரு, இதில் நீதி கிடைக்குங்க. எப்படி கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ தமிழர்களை முட்டாளாக்கி திரைத்துறையின் மூலியமாக அவர்களை ஒரு கவர்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து, இப்போ நடிகை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க கூட சொன்னார்ல, நான் என்னத்தை காட்டுறேன், கவர்ச்சியை காட்டுறேன், என்ன கவர்ச்சியை காட்டினங்கிறதுல அந்தமாரி ஒரு சினிமா கவர்ச்சியில் தமிழர்களை மூழ்கடிச்சு வச்சுருக்காங்க. அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. ஒரு திரைப்படம் வந்துடுச்சுன்னா உடனே அந்த திரைப்படம் ஆந்திராவிலேருந்து புஷ்பான்னு ஒரு படம் வருதா, உடனே அவங்க கொண்டாடுவாங்க. கர்நாடகாவிலேருந்து கேஜிஎஃப்னு படம் வருதா, இவங்க அதை கொண்டாடுவாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கடைசி விவசாய திரைப்படத்தையோ, இல்லை மேதகு திரைப்படத்தையோ, இல்லை சல்லியர்கள் திரைப்படத்தையோ கொண்டாடுவாங்கன்னா கொண்டாட மாட்டாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, கமர்ஷியலாக எந்த படத்தை நம்ம ஹிட்டு கொடுத்தா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு இந்த இயக்குநர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரு விமர்சனத்தை அங்கே போடும்போது பரவாயில்லைங்க, ஓம்னு ஒரு திரைப்படம் வருது, சாப்டர் 1 வருது, இந்த படம் அங்கே செம்மரக்கட்டை வெட்ட போனவங்களுடைய கதையை தான் இங்கே பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுப்பாங்க. இவங்க ஒருபோதும் தமிழனுக்கு துணை நிற்க மாட்டாங்க, தமிழனுக்கு துரோகம் செய்வாங்க. இவங்களால ஒருபோதும் தமிழர்களுக்கு துணை நிற்கிறது போலையோ, தமிழர்களுடைய வழியை சொல்வது போலையோ ஒரு படம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்திருந்தால் இவங்க என்றைக்கே தமிழ்நாடு சினிமாவும் உருப்பிட்டுருக்கோம், அந்த தமிழ்நாடும் உருப்பிட்டுருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு, ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் 2 ரொமான்ஸ் காட்சி, 2 காமெடி, ஒரு கமர்ஷியல் படம். இங்கே எப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், புஷ்பா திரைப்படம் இருக்குல்ல, அந்த புஷ்பா திரைப்படத்தில் செம்மரம் கட்ட வெட்டுறாருல அவர் ஹீரோ, அதை தடுக்கணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி வில்லன். இப்படி தான் சமூகத்தையே மாற்றி வச்சுருக்கான். இங்கே குடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கஞ்சா விற்கிறவன், அதை அடிக்கிறவன், இவன் எல்லாம் நல்லவன், அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாம் இங்கே கெட்டவன். அப்போ இங்கே என்னென்னா, இங்கே ஒரு திரை கவர்ச்சியவே உண்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த திரை கவர்ச்சினால தான் இன்றைக்கி தமிழ்நாடும் திரை கவர்ச்சியினுடைய ஆட்சியாக இங்கே இருக்குது. அப்போ சினிமா மட்டும் நல்லதை சொல்லிடுமான்னு கேட்டால் சொல்லாது, அது கவர்ச்சிகளை மட்டும்தான் சொல்லும். அப்போ இங்கே தமிழர்களுடைய பிரச்சனையும் தமிழர்களுக்கான பிரச்சனையும் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க மறைக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்போ 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டது அவ்வளோதானே அங்கே மறைஞ்சிருச்சான்னு கேட்டால், எத்தனை தமிழர்களுக்கு இன்னைய வரைக்கும் ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு இருக்குது? சொல்லுங்கள். யாருக்குமே ஞாபகம் இல்லை. எல்லாம் காலப்போக்கில் மறந்துடணும். அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, தனுஷ் என்ன படம் நடிக்கிறாரு, அடுத்து விஜய் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, அடுத்து விஜய் இத்தனை 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் நடிக்க போகிறாரு, தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக இருந்தாலும் பாருங்கள் திரைத்துறையை விட்டு கொடுக்காமல் இருக்காருன்னு அதுக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இங்கே என்னன்னா, திரைத்துறை என்பது ஒருபோதும் தமிழர்களுடைய வழியையோ, தமிழர்களுடைய இன பிரச்சனையையோ, தமிழர்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்காக ஒரு திரைப்படம் அது பேசவே பேசாது. அதனால இந்த ஓம் திரைப்படமும் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அந்த படத்தில் ஒருபோதும் நீதியும் இருக்காது. அந்த படத்தில் 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை திருச்சி கூட மாற்றி தான் பண்ணுவான். இப்போ ஐயா வீரப்பன் அவர்கள் வனத்தை காத்த ஒரு வனக்காவலன் நம்ம சொல்கிறோம். அந்த வனக்காவலனை தவறாக சித்தரித்து எத்தனை திரைப்படங்கள் வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாங்க, எல்லா படமும் கெட்டவனாகவே காட்டினாங்க. ஆனால் அண்ணன் கௌதமன் அவர்கள் தான் சந்தனக்காடுங்கிற ஒரு சீரியல் மூலியமாக அந்த மக்கள் தொலைக்காட்சியில் போட்டாங்க. இந்தமாரிலாம் ஐயா வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே இப்படி இருந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் எடுத்தார் தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படின்னு. அப்போ அந்த வீரப்பனை வைத்து எப்படியெல்லாம் சினிமாவில் தொழிலாக காட்ட முடியுமோ அதுதான் காட்டினாங்க. எந்த இடத்துலையும் வீரப்பன் ஒரு வனக்காவலன், தன் இனத்துக்காக அவர் நின்றார் அப்படின்னு யாருமே காட்டலையே. தந்தங்களை வெட்டினாரு, யானை தந்தங்களை, செம்மர கட்டைகளை கடத்தினாரு, சந்தன கட்டைகளை கடத்தினாரு, சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு நக்கீரன் கோபால தான் பேரே வச்சார்.
அவருடைய செய்தித்தாள் வந்து பெரிய அளவில் விற்பனை ஆகணும்னு. அப்போ அவர் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் யானை தந்தங்களை வெட்டுவார், சரி அவர் வெட்டினாருப்பா, வாங்கினது யார்? அப்போ அதே போல தான் ஒரு நல்லவர்களே ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய யாரையுமே இங்கே நல்லவனாக காட்ட மாட்டாங்க. அதே போல் தான் இந்த சினிமா ஒருபோதும் தமிழர்களுடைய பிரச்சனையை பேசவே பேசாது. அதனால் இதெல்லாம் தூக்கி நம்ம குப்பையில் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்ம தமிழ் தேசிய அரசியல் என்ன, தமிழர்களுடைய விழிப்புணர்வை நம்ம என்ன ஏற்படுத்தணும் அப்படின்னு அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். ஒரு திரைப்படம் வந்துருச்சுன்னா உடனே அந்த திரைப்படம் பாருங்க எங்கள் வழியை பேசிடுச்சிங்க, இந்த திரைப்படம் எங்களுடைய உரிமைகளை பேசிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர அந்த திரைப்படம் வெளியானதுக்கு பின்னால் அதை பேசுமான்னு கேட்டால் பேசாது. இதுதான் உண்மை. அப்போ இந்தமாரி சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அடுத்த கட்ட வேலைகளை நோக்கி நகரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.